என்பவர்களே, திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பாடலை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். பப்பர வீட்டிருந்து உணரு நின்னடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நேயர்களே, சென்ற பாடலில் பூதங்கள் தோறு நின்றாய் என்று குறிப்பிட்டார். சிவபெருமான் தங்கள் மன மாசுகளை களைந்து தங்களை அடிமை கொண்டு ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட மாணிக்கவாசக பெருந்தகையாளர் இத்திருப்பாட்டில் அடியவர்கள் இறைவனை வழிபாட்டினால் அடைந்தனர், யானும் அவ்வாறே தொடர்வேன், எனக்கும் அருள் புரிவாயாக என்று வேண்டுவார். முதற்கண் சிவபெருமானை புகழ்ச்சி சொற்களோடு முன்னிலைப்படுத்த எண்ணி அணங்கின் மணவாளா என்று குறிப்பிட்டார். உமையம்மையின் கணவனே என விழித்துள்ள இந்த சொற்றொடரை சற்று ஆழ நோக்கி நாம் ஓர் உயரிய உண்மையை நாம் உணர வேண்டும். ஏனெனில் இதில் தமிழ் பண்பாடு அமைந்துள்ளது. இறைவன், இயற்கை, பெண்மை இவற்றை போற்றுவது என்பது தமிழ் பண்பாடும் மரபுமாகும். இறைவனின் தோற்றப்பொழிவு இயற்கையில் ஒளிவிடுகின்றது. எங்கெங்கெல்லாம் அழகு கொளிவிட்டிருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் இறைவன் திருக்கோயில் கொண்டிருப்பதாக முன்னோர் கருதினார்கள். திருமுருகாற்றுப்படை இத்தகைய இடங்களை அழகாக பட்டியலிட்டு கூறுகிறது. மூன்றாவதாக, பெண்மையின் மென்மையில் இறைவனின் அருள் உள்ளத்தை காண முடிகிறது. கடவுள் எங்கும் இலங்கினாலும் தாயை படைத்து அவரிடத்தில் அளவற்ற அன்பையும் படைத்திருக்கின்றான் என்பர். பேசுவது தமிழர் மரபாகும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் குறிப்பிடுவார். ஏனெனில் அவர் பங்கையக்கை நலம் பார்த்துத்தான் பாரில் அறங்கள் வளருமம்மா என்று மேலும் குறிப்பிடுவார். உமையம்மை அறமலர்த்த நாயகியாக திகழ்கின்றாள். சிவபெருமான் அளித்த 2 நாடி நெல் கொண்டு காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக கணக்கற்ற அறங்களை இயற்றினாள் என்று நூல்கள் குறிப்பிடுகின்றது. உலக வழக்கில் இன்ன ஆணனுடைய மனைவிதான் இவர் என்று பெண்ணை அறிமுகப்படுத்தும் மரபு உள்ளது. ஆனால் தமிழின் தொல்பழம் வழக்கு இவ்வாறில்லை. திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானை நக்கீர பெருமான் மறிவில் கற்பின் வானுதல் கனவ என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றமற்ற கற்பினை உடைய தெய்வ யானையின் கணவனே என்று முருகனை குறிப்பிடுகின்றார். இத்தொடரின் பொருளாக அது அமைந்திருக்கின்றது. அதுபோன்றே இன்று அணங்கின் மணவாளா என்று உமையம்மையாரின் கணவனே என்று சிவபெருமான் அழைக்கப்பட்டிருத்தலை காணலாம். இவ்வாறு பெண்ணை கூறி அப்பெண்ணின் கணவனே என்று அழைக்கும் அறிவினை நோக்க பெண்ணின் பெருமையானது விளங்கும். குறுந்தொகை பாட்டு ஒன்றிலும் தலைவன் ஒருவன் நல்லோல் கணவன் இவன் என பல்லோர் கூற யாம் நாணுகம் சிறிதே என்று குறிப்பிட்டுவதும் நோக்க பெண் பெற்ற பெருவாழ்வு விளங்கும். நல்ல உத்தமமான பெண்ணின் கணவனாக விளங்குவது என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது அன்றோ. அடுத்து, செப்பு ஒரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்று குறிப்பிட்டார். சிவப்பு நிறம் வாய்ந்த அழகிய தாமரை மலர்கள் விரிந்திருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்டுள்ள திருப்பெருந்துறை. அந்த அழகிய திருப்பெருந்துறையில் திருக்கோயில் கொண்டு எழுந்தியருளி இருக்கக்கூடிய சிவபெருமானே என்பது அதன் பொருளாக அமைந்திருக்கிறது. எம்பெருமான் என்று அவர் சொல்கிறார். எனது தலைவனே எனத் தொடங்கி பப்பு அற வீடு இருந்து உணரும் நின் அடியார் என்று அடியவரை கொடுக்கிறார். பரப்பு நீங்க பேரின்ப நிலையினின்றும்
உணர்கின்ற உனது அடியவர்கள் என்பதனால் வேகமான வாழ்க்கையினை மேற்கொண்ட அடியவர்களை ஆட்கொள்ளல் உனது கருத்தாக இருக்க வேண்டும் என்றார். இறைவன் எல்லோரையும் ஆட்கொள்ளுகின்றான். எவ்வாறு ஆட்கொள்ளுகின்றான்? வேகமாக ஆட்கொள்கின்றான். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க என்ற சிவபுராணத் தொடரும் இந்த உண்மையை உணர்த்துகின்றது. இவ்வடியவர்கள் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் என்றார். பந்தனை என்பது பாசக்கற்று. பிறந்துவிட்ட காரணத்தால் வினையினை நுகர வேண்டும். வினை நுகர்ந்து கழிவுண்டாய பிறகு நல் அறிவு கொளுத்தப்பட்டு உடல் உறுப்புகளால் இறைவனை வழிபடற்கு இயலும் என்க. அப்பொழுதுதான் பாசக்கட்டறுத்தல் என்பதும் நேரும். இந்த பாசக்கட்டறுத்தல் என்பதை நம்முடைய திருக்குறள் தொடங்கி எல்லா நூல்களிலும் காண முடிகிறது. மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் என்னும் தொடர் மையின் தன்மை சூழப் பொருந்திய கண்களுடைய குலமகளிரும் அறிவுடைமைக்கு அறிகுறியாகும் சிறப்பினால் சிவனை பணிகின்றார்கள் என்னும் பொருள் இங்கே வெளிப்படுகிறது. மைப்பயர்ந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை என்று ஞானசம்பந்த பிள்ளையார் திருமயிலாப்பூர் தேவாரத்தில் மையினை பூசுதல் மகளிர் வழக்கு என்பதை உணர்த்தும். அடியார் பலரும் பாசத்தினை அறுத்தவர் பலரும் கண்ணியர் பலருமாக சிவனை வழிபடல் மேற்கொள்ளுகின்றனர் என்பதனை மாணிக்கவாசக பெருந்தகையாளர் இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். இறைவனை வணங்குவது என்பதே மானுடத் தன்மைகளுள் ஒன்று என்று புலப்பட மானுடத் தன்மையின் வணங்குகின்றார் என்றார். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற திருக்குறளும் இதனை உணர்த்துகின்றது. இறைவன் உடல் உறுப்புகளை படைத்திருப்பதே இவ்வுறுப்புகளை கொண்டு அவனை வணங்குவதற்கே என்பார். தலையே நீ வணங்காய் என்ற தேவார திருப்பாட்டாலும் இவ்வுண்மையை உணர முடிகிறது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற குறளும் கடவுளை வணங்குதலே கற்றதின் சிறப்பாக அமையும் என்பர். மனிதர் அறிவுடையோர் என கருதப்பட வேண்டுமானால் அவர்கள் தீயன சிறிதும் நெஞ்சில் கருதாமல் இருக்க வேண்டும் என்பர். செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவனே என்று இறைவனை குறிப்பிட்டு எமை ஆண்டு இப்பிறப்பு அறுத்து அருள் புரியும் என்று வேண்டுகின்றார். எங்களை அடிமை கொண்டு நாங்கள் பெற்றிருக்கும் இப்பிறவினை ஒழித்து எங்களுக்கு அருள் புரிவீராக என்று விண்ணப்பித்து இறுதியாக எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று கூறுகின்றார். தம்மை அடிமை கொண்டு பிறவி பெயரை அறுத்து புவியில் மீண்டும் பிறவாமல் காத்து அருள வேண்டும் என்பதனையே இத்திருப்பாடல் உணர்த்துகின்றது. மிக அழகாக மாணிக்கவாசக பெருந்தகையாளர் அழகாக இப்பாடலில் ஒரு சில செய்திகளை குறிப்பிடுகின்றார். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் இந்த பறந்து அகன்றிருக்கக்கூடியதாகிய இந்த உலகத்திலே வீடுகளில் வசிக்கக்கூடியதாகிய உன்னை உணரக்கூடியதாகிய அடியார்கள் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கிறார்கள்? பந்தனை வந்தறுத்தார். தங்களுடைய பந்தங்களை விட்டுவிட்டு பாசபந்தங்களை விட்டுவிட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பலரும், ஒருவரா இருவரா, பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மைப்பொரு கண்ணியர் அழகிய மையை தன்னுடைய கண்களில் பூசக்கூடிய இயல்பினையுடையதாகிய மானுட பெண்களும் வந்திருக்கின்றார்கள். அணங்கின் மணவாளா, நீ எப்படிப்பட்டவன்? அணங்காகிய பார்வதியின் மணவாளனாக இருக்கின்றாய். நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அழகிய திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கின்றாய். இந்த அழகிய திருப்பெருந்துறை எப்படிப்பட்டது? அழகிய சிவந்த நிறத்தையுடைய செந்தாமரை மலர்கள் அழகாக பூத்திருக்கக்கூடியதாகிய வயல்களை சூழ்ந்திருக்கக்கூடியது இந்த திருப்பெருந்துறை. அப்படி இயற்கை அழகு கொஞ்சம் இந்த திருப்பெருந்துறையில் நீ வீற்றிருக்கின்றாய் சிவபெருமானே. நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பிறப்பு அறுத்தியமை ஆண்டு அருள்புரியும். இந்த பிறவி துன்பத்திலிருந்து எங்களை நீ விடுவிக்க வேண்டும். பிறவியாகிய இந்த துன்பத்திலிருந்து எங்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த அடியார்களுடைய நோக்கமாக, கருத்தாக, வேண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட எங்களை ஆட்கொள்வதற்காக அருள் புரியக்கூடியவனாகிய எம்பெருமானாகிய சிவபெருமானே, நீ பள்ளி எழுந்தருளாயே, உன்னுடைய பள்ளியிலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டுகின்றார் மாணிக்கவாசக பெருந்தகையாளர். நன்றி.